எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க ஆக்சுவலாக கோலி சோடா தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். கோலி சோடா தான் எனக்கு இந்த படத்தை வாங்கி கொடுத்துச்சு. கோலி சோடாவோட சம்பளம் வந்து எனக்கு இந்த 10 படம் 10 படத்தோட சம்பளம் வந்து விக்ரம் சார் எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு விஷயம். படம் ஸ்டார்ட் ஆன விஷயம்னா போலீஸோட படம் பார்த்துட்டு சார் வந்து ஒரு நாள் நைட் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சில விஷயங்கள் ஒரு நைட் ஷோ பார்த்துட்டு லேட் நைட் கால் பண்ணாங்க. ஸோ படம் அவங்க கேஷுவல் பேசிட்டு இருக்கோம், ஏதாவது கதை இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு டிரைவர் கதை இருக்குது, சரி வாங்க மீட் பண்ணலான்னு. சார் இப்போ ரொம்ப லேட் நைட் சார், நான் காலைல வந்து காலைல போனேன். ஒரு வித்தின் 2 days எல்லாமே முடிஞ்சிருச்சு. கதை கேட்டு சார் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மீட்டிங்க்கு முந்தின நாளே வந்து முருகதாஸ் சாரும் கோலீஸ்வரை பார்த்துட்டு பேசியிருந்தார். அவர் வந்து அடுத்த படம் நான் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. ஒரு 1 weekக்குள்ளே ப்ராஜெக்ட் ஷேக்கப் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து ஒரு படம் நல்லா வந்திருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம ரிலீஸ் வரைக்கும் நல்லா இருக்குன்னு நம்பி தான் நம்ம வேலை செய்வோம். பட் நம்ம நினச்ச மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுக்க முடிஞ்சுட்டா அந்த படம் வந்து அந்த டைரக்டர் 100% சக்ஸஸ் தான். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நான் ரொம்ப திருப்தியாக நினச்சதை எடுத்திருக்கேன். அதுக்காக வந்து நான் முருகதாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த பயம் என்னென்னா, கோலிசோட வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட். நம்ம நினச்சதை எடுத்தோம், எல்லாமே சின்ன பசங்க, நம்ம வசதிக்கு ஷூட் பண்ணணும், நினச்சதெல்லாம் நினச்ச நேரத்தில் பண்ணணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் கிடைக்குமா, ஏன்னா அவரும் பெரிய டைரக்டர் அப்படின்னு ரொம்ப பயந்தேன். பட் ஃபஸ்ட்டு கதை கேட்டதோட அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எடிட் பண்ணிவிட்டு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்றீங்களோ அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னார். உண்மையில அப்போ தான் நடந்துச்சு. அதே மாதிரி ஃபாக்ஸும் வந்து எந்த வித தொந்தரவும் எனக்கு தராமல் ஜஸ்ட் அந்த ஷெட்யூலுக்கான எவ்வளோ அமௌண்ட் இன்னும் ஒரு சின்ன ஒரு மெயில் ஒரு இது அனுப்பிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் மாதிரி. ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும், ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து விக்ரம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து அவரை எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் எவ்வளோ டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாரு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த அவரே வந்து ஒரு டைரக்டருக்கான முழு ஸ்டாஃப் உள்ளாக ஒரு ஆள். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஹேண்டில் எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு வந்து இந்த கவலை வந்து அவர் ஏற்றிக்கிட்டார் மைண்டில். இந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணிருக்கணும், அவராக இறங்கி வந்து அவராக வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 4-5 days படம் ரிலீஸ். நான் நினச்ச படத்தை எடுத்துகிட்ட சந்தோஷம் எனக்கு இருக்குது. படம் நல்லா இல்லைன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேசிக்காக இந்த படம் இந்த மீட்டிங் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் தான் நான் பேசணும். என்னென்னா இந்த படம் ஆரம்பித்த டேலேருந்தே நாங்கள் எதுவும் அஃபிஷியலாக ரிலீஸ் கொடுக்கலனா கூட இது வந்து மீடியாவோட டாக்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய படங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு இந்த படத்துக்கு. அதுக்காக ரொம்ப அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.